எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையிலே விதிகளை என்னுடைய இதயத்திலே விதைத்த என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, குரு பரமகுரு பரமேஸ்வரி குரு என்ற விதத்திலே வணங்கி இந்த பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன். ஜோதிட விதிகள் ஆணுக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 விஷயங்கள். இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது உரிய வழிபாட்டு முறைகளையும் மனோதிடத்தையும் உடல் நலத்தையும் பெருக்கி கொண்டு தர்மம் சொல்கிற வழியில் நாம் நடக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு காரணம். பொருத்தம் பார்க்கிற வருகிற எத்தனையோ பேர்களில் இந்த விதியை வைத்து எதிர்காலத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்க இருக்க போகிறது என்பதை நடைமுறையில் நாம் கண்ட அனுபவத்தின் வாயிலாக வாடிக்கையாளர்களுக்கு சொல்வதற்கும் இந்த ஜாதகம் பயன்படும், வேறொன்றும் கிடையாது. எங்கள் குருநாதர் அடிக்கடி எங்களிடத்திலே சொல்வார், பெண்கள் சார்ந்த விஷயங்கள், அந்தரங்க விஷயங்கள், குழந்தை இதெல்லாம் வெளியில் விரிவாக சொல்ல தேவையில்லை, இயற்கையில் இருக்காது செயற்கையில் இருக்கும் என்று மேலோட்டமாக சொல்லிவிட்டு போங்கள் என்று மிக கடுமையாக பாடத்திட்டங்களை எல்லாம் எங்களுடைய இதயத்திலே கல்வெட்டாக வடித்து வைத்திருக்கிறார்கள். எனவே எங்கள் RMS அஸ்ட்ரோ அகாடமி மேற்கண்ட முறைகளைத்தான் நடைமுறைப்படுத்தி வருகிறது. என்னிடத்திலே ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். அந்த ஜாதகர் அந்த ஜாதகத்தை கொடுத்தார். அதில் ஆண் பெண் என்று இல்லை. ஐயா, இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்கள் என்றார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் இந்த தவறை செய்து கொண்டிருப்பார், தர்மத்தின் வழியில் நடக்காமல் அதர்மத்தின் வழியில் நடப்பார் என்று சொன்னோம். நங்கூரம் இல்லாத கப்பல் போல காமக்கடலில் மூழ்கி திளைப்பார் என்று சொன்னோம். ஆம் என்று சொன்னார். அவர் பல விஷயங்களை அதற்கு பின்னாடி சொன்னாங்க. இது எதுக்கு சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட பாடல்கள் படி, சுருதிகள் படி ஜாதகம் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற எங்கள் குருநாதர் வாக்குக்கு பல சுருதிகள் தாளமிடுகின்றன. பல பேர் சொல்றாங்க, இந்த மூல நூலெல்லாம் குப்பை, அவற்றை ஒதுக்கி தள்ள வேண்டும் என்று பலரும் முரசறிந்தாலும் கூட பரிசில் பெற்று நீங்கள் வாழ்வதற்கு இந்த பழம்பாடல்கள் உதவும். இது பழம்பாடல் அல்ல, பாட்டி மருத்துவம் போன்ற எளிய பாடல். 4 வரி பாடலை அவரிடத்திலே சொன்னோம். ஜாதகர் பிறந்த தேதி 23/5/1977, நேரம் 9:10 இரவு PM. சென்னையில் பிறந்திருக்காங்க. தனுசு லக்னம், லக்னத்தில் மாந்தி, நாளில் செவ்வாய் சுக்கிரன் கேது, 5இல் புதன், 5ஆம் இடம் திதிசூனிய ராசியாக வருகிறது. சூரியன் குரு 6இல், 8ஆம் இடத்தில் சந்திரன் சனி, 10இல் ராகு. நவாம்சத்தில் சனி பகவான் தனுசில் இருக்காங்க. செவ்வாய் சுக்கிரன் கும்பத்தில், சூரியன் கேது மீனத்தில், குரு பகவான் மிதுனத்தில், மாந்தி கடகத்தில், புதன் சிம்மத்தில், சந்திரன் ராகு கன்னியில் இருக்காங்க. பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஜாதகர் பிறந்திருக்கிறார். பிறக்கிற பொழுது சனி தசை 9 வருடம் 10 மாதம் 2 நாட்கள். தற்பொழுது சுக்கிர தசை சனி புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது, 2027 மார்ச் வரைக்கும். இந்த ஜாதகத்தை கொடுத்தவுடன் எங்கள் குருநாதரை நினைத்தேன். நவீன ஜோதிட சிந்தாமணி 40வது பாடல் என்னுடைய இதயத்திலே பளிச்சென மின்னிற்று. உடனே பாடினேன். சுக்கிரனோடு செவ்வாய் சூழ்ந்திட லக்னத்தின் தக்க கேந்திரத்தில் சஞ்சரித்திட பிறந்தோர் அக்னி சாட்சியாக அடைந்திடும் மனைவி கூட குக்களாய் மாற்றான் மஞ்சம் கொஞ்சிடும் கள்ளியாவாள். இந்த பாடல் 4 வரி பாடல். நவீன ஜோதிட சிந்தாமணி இருக்கு, நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். 40வது பாடல். சுக்கிரனோடு செவ்வாய் சூழ்ந்திட லக்னத்தின் தக்க கேந்திரத்தில் சஞ்சரித்திட பிறந்தோர் அக்னி சாட்சியாக அடைந்திடும் மனைவி கூட குக்களாய் மாற்றான் மஞ்சம் கொஞ்சிடும் கள்ளியாவாள். இது ஆணுக்கு பொருந்தும், பொண்ணுக்கு பொருந்தும். இப்ப நடப்பது சுக்கிர தசையில சனி புத்தி. ஒன்றை மாத்திரம் சொன்னோம், ஐயா, விவாகரத்தை உங்கள் கண்களில் பார்க்கிறேன், பிரிவை உங்கள் கண்ணீர் துளிகளில் பார்க்கிறேன், ஆனால் பிரிவு வருவதற்கு வாய்ப்பில்லை. உங்கள் இதயம் பிரிவுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்று சொன்னேன். இப்படி சொன்ன பிறகு ஐயா அவங்க சொன்னாங்க,
அந்த ஜாதக கட்டத்தை உங்ககிட்ட காட்டுறேன். இந்த ஜாதக கட்டம் ஏன் காட்டுகிறேன் என்றால், ஒவ்வொன்றையும் நாம் விரிவாக ஆராய்வதற்கு மூல நூல்கள் உதவி செய்யும். இப்படி இந்த பாடல் படி அமைந்து விட்டால் போதுமா, துணை விதி வேண்டாமா அப்படி என்றால் துணை விதியும் இருக்கிறது. எங்களை குருநாதர் அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. லக்னாதிபதி 8ல் மறைகிறார் ஜென்ம பகையான சந்திரனுடன் சேர்ந்து. இது ஒரு தவறு. 7ஆம் அதிபதி திதி சூனிய ராசியில் அமர்கிறார். செவ்வாய் சுக்கிரன் கேது 4ஆம் இடத்தில் இருந்து புதன் நட்சத்திரத்தில் இருக்காங்க. உபயலக்கணத்துக்கு பாதகாதிபதியான 7ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அமர்கிறார்கள். கூடவே சனி பகவான் ஜென்ம சத்துருடன் கூடி 9ஆம் பார்வையா பார்க்குறாங்க. செவ்வாய் சுக்கிரன் நவாம்சத்தில் சனி பகவானுடைய வீட்டிலிருந்து சனி பார்வை பெறுகிறார்கள். 2ஆம் அதிபதி 6ல் மறைகிறார். 2ஆம் அதிபதி சனி பகவான் 8ல் மறைகிறார். 9ஆம் அதிபதி சூரியன் 6ல் மறைகிறார். அப்ப பெண்களுக்கு 9ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டுமல்லவா? லக்னாதிபதி குரு அஸ்தங்கம் அடைகிறார். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இந்த இடத்துல, ஆனால் யோக பரிவர்த்தனை அல்ல. இது தவிர இந்த செவ்வாய் சுக்கிரன் கேது உபயலக்கணத்துக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். புதன் பகவான் 7ஆம் அதிபதியாக வந்து 5ல் அமர்கிறார், திதி சூனியத்தில் அமர்கிறார். இப்போ இந்த செவ்வாய் சூரியன் கேதுவை சனி பகவான் பார்க்குறாங்க, ராகு பார்க்குறாங்க. லக்னத்திலே மாந்தி இருக்கிறது. சந்திரனுக்கும் லக்னாதிபதிக்கும் மாந்திக்கும் லக்னத்துக்கும் மாந்தியும் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்வு பிரச்சனைக்குரிய வாழ்வாக இருக்கும். 4ஆம் இடம் என்பது ஒரு நெறிமுறையான வாழ்க்கை. அந்த இடத்துல பாவகிரகங்களுடன் 6ஆம் அதிபதி சம்பந்தப்படுவது அவ்வளவு சரியல்ல. சுக்கிரன் கேது செவ்வாய் அவற்றை பாவகிரகங்கள் பார்ப்பதும் நல்லதல்ல. எனவே இது மாதிரி இருந்தால் நடத்தை மாறுவதற்கும் பாதிகள் பிரிவதற்கும் பஞ்சனை மாறுவதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது ஆணாக இருந்தாலும் பொருந்தும், பொண்ணாக இருந்தாலும் பொருந்தும். ஆணுக்கு தனியாக பொண்ணுக்கு தனியாக ஜாதகம் இல்லை. ஏன் சொல்கிறேன் என்றால், நடமாடுகிற ஒவ்வொரு மனிதருமே ஒரு பாடப்புத்தகம் தான், ஒரு அனுபவ சாலை தான். அவர்கள் கண்ணீர் துளிகளால் நமக்கு தருகிற அந்த பக்கங்கள் இருக்கிறதே, அந்த கண்ணீர் துளிகளை வாசிக்க வாசிக்க அனுபவம் பெறுகிறோம். பாடத்திட்டங்கள் பாடத்திட்டங்களில் இந்த பாடம் இல்லை. நடமாடுகிற மனிதர்கள் தருகிற அனுபவ மொழிகளை நாம் சேகரித்து வைத்து கொண்டால், பாடல்களுடன் பொருத்தி பார்த்து கொண்டா நாம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, ஆனால் அந்த பரிவர்த்தனையை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? குரு அஸ்தங்கமாயிருக்கிறார். அப்போ லக்னாதிபதி சுபராக வந்து 6ல் மறைந்து அஸ்தங்கமாவது நல்லவதா? இல்லவே இல்லையே. சூரியன் 9ஆம் அதிபதியாக வந்து 6ல் மறைகிறார். அப்போ இது போன்ற விஷயங்களை குருநாதர்களிடத்தில், நடமாடுகிற பல்கலைக்கழகமாக இருக்கிற குருநாதர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளணும். இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் கேது இணைந்து கேந்திரத்தில் இருந்தால் இப்படி நடந்து விடுமா என்றால், அந்த நேரத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளும் இப்படியா இருக்கிறது என்றால், ஐயா நவாம்சத்தை பாருங்கள். செவ்வாய் சுக்கிரன் இணைவு நவாம்சத்தில் கும்பத்தில் இந்த ஜாதகத்துக்கு இருக்கிறது. சனி பகவான் பார்வை நவாம்சத்தில் பெறுகிறது என்று நவாம்சத்தினுடைய திடமான ஆராய்ச்சியையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் குருநாதர்கள் வழியே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். எனவே தடமாறுகிற ஜாதகத்தையும் நிலைமாறுகிற ஜாதகத்தையும் சேர்த்து வைத்து விட்டால் பணம் கைவிட்டு போகிற பொழுது மனம் கைவிட்டு போய் பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும். எனவே ஜோதிட பாடல்கள் நாம் கற்று வைத்து கொண்டால், விதிகளை நாம் விரல் நுனையில் வைத்து கொண்டால், வாடிக்கையாளர்களிடத்திலே மென்மையாக பதில் சொல்லி அவர்களுக்கு நாம் நல்வழியை காட்ட இயலும். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஜாதக அமைப்பு வந்தா பொருத்தம் பார்க்குறப்ப நம்ம கவனமாக, அந்த திசையும் நடைமுறைக்கு வந்து விட்டால் பொருத்தம் பார்க்குறப்ப நம்ம கவனமாக பார்த்து சேர்த்தலாம். எனவே ஒழுக்கம் மற்ற சார்ந்த விஷயங்கள் இதில் பேசாம தடமாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பாதிகள் பிரிந்து போய்விட்டன, பலர் நடக்காத பாதையில் இவர் நடக்கிறார் என்று சொல்லி என்னுடைய பதிலை தந்தோம். அவர்களும் அதை ஒத்துக்கொண்டார். எனவே பாரம்பரிய ஜோதிட பாடல்கள் என்றுமே ஜொலிக்கும். அவையெல்லாம் குருநாதர்களிடத்திலிருந்து நாம் நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமான் அருளால், குகன் அருளால், இருவரும் எனக்கு குருவாக வைத்தது குகன் அருளே என்று சொல்லி
இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன். வாழ்க நாகராஜ ஐயா அவர்கள் புகழ், வாழ்க பாரம்பரிய ஜோதிட பாடல்களை உலகெங்கும் பரவி செய்து கொண்டிருக்கிற கொடிக்கம்பம் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய புகழ் என்று சொல்லி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.